ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தாள், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாழி முன் பிறந்தாள், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி, எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்றிட தீவினை மாலும், சிவசிவை என்றிட தேவருமாவா, சிவசிவை என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பிரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையின் வரமிகு அங்காள பரமேஸ்வரி ஊஞ்சல் தாளாட்டமலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ கலியுகம் கண்கண்ட நாயகியாக இருந்துகிட்ருக்காங்க. கலியுகத்தில் இவங்களால முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அமாவாசை வழிபாடு பார்த்தீங்கன்னா பித்திருக்களுக்கும் குலதெய்வத்துக்கும் வணங்கும் போது நிச்சயமாக அம்மா பலன் தர்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருக்குது, பித்திருக்களுக்கு முறையான அந்த திதி கொடுக்குற பழக்க வழக்கங்கள்லாம் இல்லாமல் மறந்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகிறவங்களுக்கு அது அற்புதமாக வேலை செய்யுது. ஏன்னா அம்மனுக்குள்ளே தான் இது எல்லாமே அடக்கமாகுது. குலதெய்வமாக இருக்கட்டும், பித்துக்களாக இருக்கட்டும், எல்லாமே அந்த சாபக்கேட்டில் இருக்கிறவங்க இந்த இடத்துல போது அவங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்குதுன்னு தான் சொல்வேன். ஏன்னா அவங்களே முழுமையான தீர்வுக்காக தான் இந்த மலையினூரை நோக்கி அவங்க உட்காந்து அவங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைச்சிது. புத்தா வடிவம் எடுத்து அதில் உட்காந்து தவம் கிடந்து அந்த உருவத்தை மாற்றி தான் அவங்களுக்கு அந்த சாபக்கட்டல் நிவர்த்தி ஆச்சு. சிவனுக்கும் அந்த சாபக்கட்டல் நிவர்த்தி ஆச்சு இந்த தலங்கள். அதனால தான் இந்த தலங்களை நோக்கி நம்ம வந்துட்ருக்கோம். இந்த வீடியோ முதல் நான் பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் மலையினூருக்கு நான் வந்ததில்லை அப்படின்னு சொன்னால் உங்களை நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்க. அம்மா தான் உங்களை அழைக்கிறாங்கன்னு நினச்சிங்க. நாங்கள் இல்லை, நாங்கள்லாம் ஒரு கருவி மாதிரி தான். சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் சார். வேதனை, கஷ்டங்கள், பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், நிறைய பார்த்திங்கன்னா பொருளாதார தடை, எல்லாத்துக்குமே தடை தாமதமாக இருக்குது. திருமணத்துக்கு தடை, புத்திர பாக்கிய தடை, பார்த்திங்கன்னா பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள் மத்தியில் நான் வாழ்ந்துருக்கேன்னு சொன்னால் இந்த இடத்துல போனால் நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதனால தான் மேல்மலையினர் வந்தவங்க பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்துட்டுருக்காங்க. எல்லா மாவட்டங்களிலும் சரி, எல்லா ஊர்களிலும் சரி. நான் நிறைய இப்போ வந்துட்டுருக்காங்க, தெரிஞ்சு கேள்விப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா மலையனூர் அம்மா அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மாவாமே நிறைய பார்க்குறாங்க. பௌர்ணமி, அமாவாசை, மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தபடியே இருக்குது. அமாவாசை வழிபாடு சிறப்புமிக்க வழிபாடுங்கிறது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஏன்னா புராண காலத்திலே அமாவாசைக்குன்னு ஒரு தனி ஒரு ஒதுக்கீடு இது கொடுத்துருக்காங்க. இந்த மகாபாரத போரே குறித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அமாவாசை இந்த பஞ்ச பாண்டவர்கள் எடுத்துக்குவாங்க. மற்ற 100 பேர்களும் என்ன பண்ணுவாங்க, கௌரவர்கள் என்ன பண்ணுவாங்க, அது அமாவாசை தேதிக்கு முன்னாடி வச்சுருவாங்க. இவர் என்ன பண்ணுவார், அந்த மகாபாரத போரை மாற்றி இது பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா அமாவாசை முன்கூட்டியே கிருஷ்ணர் வச்சுருவார் அமாவாசை முன்னாலே. ஏன்னா அமாவாசை தான் அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நாளாக நினச்சிட்டு அவங்க குறிச்சிடுவாங்க. பஞ்சபாண்டவர்கள் போய் வெளியில் கேட்கும்போது, அதாவது கௌரவர்கள் வெளியே கேட்கும்போது அவங்க அந்த ஜாதகங்கள் இது எல்லாமே 4 நட்சத்திரம்லாம் குறிப்பாங்க. ஒரு போருக்கு போகிறேன்னு சொன்னால் முன்னாடி முத போகும்போது எந்த நாளில் அதில் போனால் ஜெயிக்க முடியும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி குறித்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அமாவாசை அந்த கௌரவர்களுக்காக குறித்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாக அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜாதகங்கள், கிரகங்கள் என்னென்ன ஆட்சிக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்ற விஷயங்களை தெளிவாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் தெளிவுகள் இல்லாமல் இருக்குது அப்படி தானே சொல்லுவேன் நான். அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் குறித்து கொடுக்கும்போது அப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறார், இல்லைங்க மகாபாரத போர் அவங்க அந்த அமாவாசை டைமில் ஜெயிச்சிட்டாங்க, நின்னாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஜெயிச்சிருவாங்க, அது தெரியும். அதனால் அமாவாசையை மாற்றி வைக்கணும் தான் என்ன பண்ணுவார், அதுக்கு முன்னாலே எல்லாருமே போயிட்டு அந்த உட்காந்து திதி கொடுக்குற பழக்கத்தை உருவாக்கிடுவார். அவர் உருவாக்கும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே போய் உட்காந்து திதி கொடுப்பாங்க. திதி கொடுக்கும்போது இல்லையே அமாவாசை இன்றைக்கி இல்லையே, நாளைக்கு தான் அமாவாசை, எப்படி ஏன் திதி கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அவர் கிருஷ்ணரே போய் உட்காந்து திதி எல்லாத்துக்கும் அதுக்குண்டான இது எல்லாமே குறித்து நடத்தும் போது அப்போ அவருக்கு தெரியாத விஷயமா நமக்கு தெரிய போகுது சொல்லிட்டு எல்லோரும் அன்றைக்கி திதி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. திதி கொடுக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆகுதுன்னா சூரியனும் சந்திரனும் கிருஷ்ணரை பார்த்து இன்றைக்கி இல்லையே, நாளைக்கு தானே அமாவாசை, ஏன் இதுக்குள்ளே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன காரணம்னு கேட்கும்போது அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், சூரியனும் சந்திரனும் வந்திருக்கிற ஒன்றா இணைஞ்சிருக்கிற டைம் தானே இந்த இது அமாவாசை.
அப்போ 2 பேரும் ஒன்றா வந்து நிற்கிறீங்க, அப்போ இன்றைக்கி தான் அமாவாசைன்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார். ஏன்னா அந்த கிரகங்களே வந்து அந்தளவுக்கு அவங்களுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுக்குமா, வந்துருமா. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா புராணங்கள்லாம் நிறைய படிக்கும்போது தான் தெரிய வரும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சொல்லுவார், அந்த சூரியனுக்கு பிறந்தவர் தான் வந்து கர்ணன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சின்ன வயசுலேயே வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் சொல்லிடுவார். முனிவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, நீ என்ன மனசில் நினச்சிங்கிறியோ அது வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வரம் கொடுத்துருவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய ஜாம்பவன் முனிவர் தான். அவர் சொன்னார்னா அது அத்தனையுமே நடுங்குமா, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கா. சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, சூரியனை நினச்சிருவாங்க. சூரியன் நினைக்கும் போது அந்த சூரியன் பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா, ஏன்னா அவர் வந்து நினச்சாருன்னா எல்லாருக்கும் சாபம் விட்டாங்கன்னா அந்த சாபம் வந்து பலிக்குமா. அந்த முனிவருக்கு வந்து அவ்வளோ இதுவும் இருக்குதான். எங்கே சாபகமாக விட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சூரியனோடு இணைஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்ணன் அப்படின்ற ஒரு மகன் பிறப்பான். கர்ணனை வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டிலில் வச்சு இது பண்ணி வேற ஒரு நாட்டுக்கு வந்து, ஏன்னா வந்து ஒரு கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைய என்ன பண்ண முடியும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த கர்ணனை வந்து அனுப்புவாங்க. அந்த புராணங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சித்து விளையாட்டு எல்லாமே வந்து நடந்த இது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடத்துக்கு போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பி தான் பல லட்சம் பேர் வந்துட்டுருக்காங்க. மேல்மலையினர் நோக்கி வந்துட்டுருக்காங்க. பஸ் எல்லா ஊர்லேயும் உண்டு. நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் மேல்மலையனுக்கு அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ் உண்டு. நேரடியாக வந்து கோயிலில் வந்து தங்கிட்டு அமாவாசை ஊஞ்சல் தாலாட்டு பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த புராண கதையோடு இந்த கதைகள்லாம் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். பாருங்கள், இந்த கோயில் வந்து அம்மாவுடைய அம்சம் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பாம்பா சுய ரூபம் எடுத்து இது பல கோயில்கள் நாங்கள் அங்கே போனோன்னா எனக்கு எந்தெந்த கோயில் வந்து பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி கிராமத்து கோயில்களும் வந்து அவ்வளோ அழகாக அட்டகாசமாக வச்சுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அம்மாவுக்கு வந்து காளி பூஜைக்கு வந்து நம்ம பலி கொடுக்குற பூஜைகள்லாம் பார்த்து அவ்வளோ அம்சமாக வேலை செய்யுது. சுடுகாட்டு கோயிலே தான், இந்த எல்லையே வந்து சுடுகாடு தான். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளோ பவர், அவ்வளோ எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா இது எல்லா யுகங்களும் தாண்டி தான் இப்போ கடைசி யுகத்துக்கு வந்திருக்கோம், கலியுகத்துக்கு வந்திருக்கோம். இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே. ஏன்னா வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பிரச்சனை நடந்தது, பிரச்சனை இல்லாத இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து இயல்பாகவே நல்லவர்களாகவே வாழ்ந்தார்கள். அதாவது சக்தி யுகம், அடுத்தது கிரேத யுகத்தில் நல்ல மனிதர்களாகவே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்களே சொல்லிடலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல நண்பர்களாக, நல்ல ஒரு நன்மை செய்யக்கூடிய ஆட்களாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து பொய் சொல்கிறதும், பாதி பேர் வந்து நன்மை பேசுகிறவங்களும், மாற்றி பேசக்கூடிய ஆட்களும் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா முக்கால் பேர் வந்து பொய் சொல்கிறவங்க, கால்வாசி பேர் தான் உண்மையாக பேசுகிறவங்க. அதில் என்ன பண்ண முடியும். எங்கே போனாலும் பொய், பித்தலாட்டம், நம்பி ஏமாறுறது, மோசம் போகிறது எல்லாமே நம்மளுக்குள்ளே சுற்றி நடந்துகிட்ருக்கு. எந்த இடத்துல எங்கே போனால் அடி விழுன்னே தெரியல, அந்தளவுக்கு வந்து சறுக்கல். எந்த இடத்துல வந்து நமக்கு என்ன சூழ்ச்சி நடக்குதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பார்த்திங்கன்னா அமானுஷ்ய சக்தி மூலிமா நிறைய பாதிப்புகள் நமக்குள்ளே வந்துட்டுருக்கு. பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதால அதை பார்த்தீங்கன்னா யாருமே வந்து நல்ல ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்கன்னு நம்ம யாரையுமே நம்ப முடியல. நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து எதிரிகளாக இருக்கட்டும், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. நம்பி ஏமாந்து போகிற கதை தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. இதில் நல்லவங்களும் இருந்துகிட்ருக்காங்க, கெட்டவங்களும் இருந்துகிட்ருக்காங்க. நிறைய நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஒரு நண்பன் வந்து இறந்துட்டான்னு சொன்னால் அவர் கூட நண்பராக பழகிற கூட இறந்துருப்பார். நல்ல நட்புகள் வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இறக்கக்கூடிய தருவாயில் ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுமாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட நல்ல நட்போடு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து இறந்துருவாங்க. அவர் இறந்தார்னா உடனே அடுத்தவங்க அவங்களும் உடனே அந்த செய்தி கேட்டவுடனே இறப்பாங்க. நண்பர்கள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்தமாதிரி கணவன் மனைவி இறக்கிற செய்திகளை பார்த்துருக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் இறந்தவுடனே வந்து மனைவி வந்து உடனே அந்த யாக குண்டத்தில் இறங்கிடுவாங்களாம். தன்னுடைய அதாவது நான் இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே வந்து நான் வாழக்கூடாதுன்ற ஒரு இதுவெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் வந்து. ஆனால் இப்போ எல்லாமே மாறி போயிருக்கு. கணவன் மனைவி என்ன உறவுகள்னே தெரியாமல் ஓடிக்கிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரே ஆளுக்கு பார்த்திங்கன்னா 2-3 பெண்களுடைய தொடர்பு, பெண்கள் பார்த்திங்கன்னா பல பேருடைய தொடர்பு, நிறைய இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம கேட்கும் போதே பார்த்திங்கன்னா எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், எப்படி போயிட்டுருக்கோன்னே தெரியல. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டங்களும் அது ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு. அப்படி நம்ம கேட்க போனால் மட்டும் நீ மட்டும் நியாயமா, நீ மட்டும் நல்லதாக செஞ்சிட்ருக்கியா, யோசிப்பார் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க.
நம்ம வளர்ப்பு முறை இன்றைக்கு வந்து கலியுகத்தில் வந்து சரியாக முறையில் வளர்க்கவில்லை. ரொம்ப பாசத்தோட நேசத்தோடு வளர்க்கும் போதுனா நம்மளை வந்து அவங்களே வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குறாங்க. இன்றைக்கி எடுத்து வளர்த்த புள்ள சார் அழகாக வளர்த்தேன், நல்லபடியாக அவங்க படிக்க வச்சேன், நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எல்லாமே நல்லா சிறப்பமாக செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் எனக்கு வந்து பகையாக இருக்கிறான், என் பிள்ளையே எனக்கு பகையாக இருக்கான். அதுதான் கலியுகம், வேறு எங்கேயும் இல்லை. கலியுகங்கிறது என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே மாறுதலாக அப்படி இருப்பாங்க. நம்ம நல்லதான் சார், எல்லாமே செஞ்சுட்டு வந்திருந்தேன், கடைசியில் எனக்கு இந்த கொடுமையா, எனக்கே ஆண்டவன் அந்த மாதிரி கொடுமையை நினைக்கிற சூழ்நிலை உருவாக்கியிருக்கு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. அது என்ன வேணாலும் நம்ம நினச்சிக்கலாம். முன்பின் கர்மா வந்து என்ன நம்ம நினச்சோமோ அதுதான் பின்னாடி இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த புராண காலத்து கதைகளோடு ஒரு சில கதைகள் சொல்லும் போது தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக ஒரு சில கதைகள் சொல்கிறேன். ராமரோட சபையில் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா வெளியே வந்து கேட்டுக்கு வெளியே ஒரு நாய் குலைச்சிட்ருக்கு. உடனே என்ன பண்ணுவாங்க, அனுப்பிச்சி விடுவாங்க, போயிட்டு என்ன இதுன்னு பாரு, காவலாளியை போய் பாரு, இது என்ன இதுன்னு பாரும்போது பார்த்திங்கன்னா வெளியே வந்து குலைச்சிட்ருக்கு. அதை திருத்தி விடுவாங்க. திருப்பி வந்து உள்ளே வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா திருப்பி அந்த நாய் குலைச்சிட்ருக்கு. திருப்பி 2-3 தடவை பார்த்திங்கன்னா அதே நாய் தான் குலைக்குது. அப்புறம் லக்ஷ்மணனுக்கு கூப்பிட்டு, லக்ஷ்மணா என்ன ஏதுன்னு தெரியல, அது வெளியில் போய் பாருன்னு சொல்லும்போது லக்ஷ்மணன் போயிட்டு வெளியில் நின்று அந்த நாயை வந்து திருத்தும் போது, நான் ராமரை வந்து நான் சந்திக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்புக்கு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து பேசுது. உடனே ராமருக்கு வந்து பேசுகிறதுக்காக அந்த நாயை இட்டுன்னு போயிட்டு ராமர்கிட்ட உட்கார வைக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ராமர் கேட்கும் போது, என்ன ஒருத்தர் கல்லால் எடுத்து காலை உடைச்சிட்டான், அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து பேசுது. உடனே ராமர் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு அந்த யார் வந்து அடித்தவங்க யார் அதை போயிட்டு பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. சபையில் அவரை அடித்தவனை கல்லால் அடித்தவனை போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன எதுக்காக அந்த நாயை கல்லால் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் வந்து யாசகம் எடுக்கிறவன், அங்கங்கே யாசகமாக எடுத்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கும் போது இந்த நாயானது அந்த சாப்பாட்டை சாப்பிட வந்துச்சு, அதனால தான் கல் எடுத்து விட்டு எறிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொல்லும் போது ராமர் யோசனை பண்ணுறாரு, சரி ஓகே இதில் தப்பு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாய்க்கு வந்து சாப்பாடு சமைக்க தெரியாது, அது எதுவும் பண்ண தெரியாது, பார்க்குறத சாப்பிடும், அதுதான் அதனுடைய கணக்கு, வேறு எதுவும் அதுக்கு தெரியாது. ஆனால் நீ அடித்தது தப்பு, ஏன்னா வந்து நீ சாப்பாட்டை வந்து சாப்பிடக்கூடிய இயல்பு அதுக்கு இருக்குது, அதனால் நீ கொடுத்துருக்கலாம், நீ கொடுக்காம கல்லால் அடித்தது தவறான விஷயந்தான், அதுக்கு தண்டனை வந்து நான் சொல்ல விரும்பலை, அந்த நாய் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ நாயை பார்த்து கூப்பிட்டு கேட்குறாங்க, நாய்கிட்ட வந்து என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சிவாலயத்தில் ஒரு பதவி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. எதற்காக சிவாலயத்தில் இது போட்டு கொடுக்க சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. சிவாலயத்தில் போட்டாச்சு, அவருக்கு வந்து ஒரு பதவியை கொடுத்தாச்சு, இந்த பதவியை வந்து நீங்கள் வந்து சிவாலயத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க 2 பேருமே சந்தோஷப்பட்டு போகிறாங்க. நாய்க்கு வந்து இவர் ராமருக்கு ஒன்றும் புரியாமல் அந்த அரசவையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதில் என்ன பிரச்சனை, என்ன தீர்வு, என்ன இதுன்னு ஒன்றுமே புரியல, இதில் வந்து தண்டனைன்றது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நாய்கிட்ட கேட்கும்போது நாய் சொல்லுது, ஏன் வந்து சிவாலயத்தில் வந்து அவனை வந்து ஒரு பதவி கொடுக்க சொன்னேன், என்ன காரணம்னும் போது, நான் போன ஜென்மத்தில் நான் பண்ண பாவத்துக்கு தான் இப்போ நான் அனுபவிச்சுருக்கேன். நான் போன ஜென்மத்தில் சிவாலயத்தில் ஊழல் பண்ணேன், ஏதோ ஒரு விதத்தில் வந்து நான் மக்களுக்கு துரோகம் பண்ணேன், சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வந்து நான் பண்ண பாவத்துக்கு தான் இந்த பிறவியில் நாயாக நான் பிறந்திருக்கேன். எப்படியும் யாசகம் செய்கிறவன் எப்படியா இருந்தாலும் அந்த இடத்துல நல்லது செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு அடுத்த பிறவி வந்து நன்மையாக இருக்கும். இதே தீமையை அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கஜானாவிலேயோ ஏதோ ஒரு இடத்துல எப்படியும் தப்பு செய்யாமல் இருக்க மாட்டான். தப்பு செய்யும் போது மீண்டும் அவன் வந்து நாயாகவே பிறந்துருவான். அப்போ என்னுடைய கஷ்டம் என்னன்றது அவனுக்கு தெரியும், அப்போ அவனை கல்லால் அடிப்பாங்க, இது நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு தீர்வு கிடைச்சிது. சரி பரவாயில்ல, சந்தோஷம் தான், இது நினச்ச காரியங்கள் நல்லபடியாக தான் சொல்லியிருக்குது, இது அனுபவப்பட்டு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பச்சையம்மன் கோயில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பச்சையம்மன் கோயிலில் பாருங்கள், வீரன், சூரன், பாவாடாயன், கருப்பன், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே முனீஸ்வரன்கள். எத்தனை முனீஸ்வரன் உட்காந்துட்ருக்கா பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சார பண்பாடில் வந்து அவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆடு வந்து கிடா வெட்டுறதுக்காக வந்து உத்தரவு கேட்டுட்ருக்காங்க, அதான் நான் எடுத்தேன், அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த குலதெய்வ கோயிலுக்காக அவ்வளோ குடும்பத்தோடு சேர்ந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. அன்னதானங்கள், அங்கேயே வந்து பிரியாணி ஆக்கி சாப்பிட்றது, இது எல்லாமே தமிழுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே கலந்துருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னால் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு முறையான என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாமே செய்யணும். அதுதான் வந்து முறை. இன்றைக்கி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறாங்க. ஒரு சிலர் வந்து போகாதே விட்டுறாங்க, வருஷக்கணக்காக போகலைங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அதனால் அவசியம் அந்த இடத்துல போயிட்டு அதை சந்தோஷப்படுத்துங்க. சந்தோஷப்படுத்தினாவே நம்மள பாதி கஷ்டங்கள் குறைஞ்சிரும் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா கூட அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது முன்னாலே வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் அங்கே போய் அந்த கோயிலில் போய் எந்த பொருளுமே தேடக்கூடாது. அது முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஆதி காலத்தில் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க. ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை அன்னக்கூடை இருக்கும், இல்லை சில்வரு, இல்லை அலுமினியம் அன்னக்கூடை, ஏதோ ஒன்று பரவாயில்ல, அதில் வாங்கி வச்சுக்கணும். இந்த பொருள் நான் வாங்கி கொடுக்க போகிறேன், இந்த இடத்துக்கு எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கி போய் கொடுக்கலாம். வாங்கின்னு போயிட்டு அதை சமைச்சு அதுக்கு பண்ணி அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே நீங்கள் வந்து பூஜைகள் செய்யலாம். பூஜையோட செய்யும் போதே வெல்லம் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வெல்லம் வாங்கிட்டு போட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னுடைய பிரச்சனை இதில் கரையும் போது வெல்லம் கரையிற மாதிரி என்னுடைய பிரச்சனையை கரையணும்னு நினச்சிக்கிட்டு குளத்தில் அல்ல அது சமையல் கூடம் இல்லை நீர் ஓடை இதெல்லாம் ஒருத்தர் மனசில் நினச்சிட்டு போட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் பிரச்சனையில் பாதி வந்து பிரச்சனை தீந்துடும். கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், தொழிலில் தடையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். பண்ணும்போது குறைஞ்சிருது. அதான் நீங்கள் பெரியாயம்மனை பார்த்துட்ருக்கீங்க. அந்த அம்மாள் தான் வந்து படுத்துட்ருக்காங்க பாருங்கள். இது சுற்றி தான் வந்து யாகசாலை எல்லாமே அமைச்சு அம்மாவை வந்து தணிக்கை வச்சுருக்காங்க. அதுதான் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். எல்லா சுடுகாட்லேயும் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அம்பாள் வந்து மண் சிலையாகவும் அல்லது சிமெண்ட் சிலையாகவும் வந்து இன்றைக்கி வச்சுருக்குறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது மேல்மலையில் கோயிலில் வந்து பெரியாய் அம்மன் பார்த்துட்டுங்களா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா முடிகேறுலாம் கொடுப்பாங்க. முடிகேறு வந்து கையில் கட்டிக்கலாம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்களாம் வந்து இந்த அம்மனுடைய காலில் வந்து கயிறு வாங்கி மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்கம் இதெல்லாம் வந்து கொட்டிட்டு போனால் சிறப்பு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நினச்ச காரியங்கள் நல்லபடியாக முடிச்சு கொடுமான்னு வேண்டிக்கிட்டு அம்மாவை நினச்சிக்கிட்டு அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு அந்த காலில் வந்து ஒரு 3 முடிச்சு போடுங்களாம். ஒரு திருமணம் ஆகவில்லைனாலும் ஒரு 3 முடிச்சு போடலாம், இல்லை குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் 3 முடிச்சு போடலாம். ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அந்த வேலையை வந்து எனக்கு முடிச்சு கொடுங்க சொல்லிட்டு 3 முடிச்சு போடலாம். எது வேணாலும் தொழிலில் வந்து தடையாக இருக்குது, அந்த தடையை வந்து விளைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு முடிச்சு போடலாம். ஏன்னா இது யாகத்தில் வந்து யாக குண்டமே ஆரம்பித்து அதுக்கு யாக பூஜைகள்லாம் செஞ்சு பலி பூஜையெல்லாம் கொடுத்து இன்றைக்கி அம்மா வந்து சாந்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். அதனால் நீங்கள் கேட்குற அத்தனை வரங்களும் இந்த இடத்துல கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை எந்த கோயிலுமே செய்யாத விஷயங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புனரமைப்பு, அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் அடிக்கிறது, ஒயிட் வாஷ் அடிக்கிறது. ஏன்னா பல பதிவுகள் இந்த இடத்துல வந்து இருக்குது. அந்த பதிவுகள் எல்லாமே மாறணும் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கோம். திருவிழா காலங்களில் வந்து பாருங்கள், கோயிலில் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பெயிண்ட் அடித்து கலர் அடித்து இந்த எந்த ஒரு கோயில்லையும் அந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பல பதிவுகள் வந்து அந்த இடத்துல இருக்குதான். ஏன்னா இன்றைக்கி வந்து 100 பேர் வராங்கன்னா அதில் 80 பேராவது கஷ்டத்தில் வந்தவங்களாக தான் இருக்கும். 20 பேர் தான் நன்மை செய்யக்கூடிய ஆட்கள், நன்மை இருக்குது பரவாயில்லன்னு வந்து போகிறவங்க. மிச்சம் 80 பேர் ஏதோ ஒரு கஷ்டம் பிரச்சனை ஏதோ ஒரு இதுக்காக வந்திருப்போம். அப்போ நம்ம சொல்ல என்ன ஆகும், அது வந்து நம்ம அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா அம்மா வந்து ஒரு இதுக்காக மனசு சஞ்சலப்படும். இந்த மாதிரி மக்கள்லாம் இந்த மாதிரி துன்பத்தை நம்மக்கிட்ட கொட்டியை தீக்கிறாங்களே, இந்த துன்பத்துக்கு நம்ம விடுதலை கொடுக்கணும், என்ன பண்ணலான்ட்டு தான் அவங்க நினைப்பாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயிலில் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம். கோயிலில் வந்து அப்போ தான் வந்து பெயிண்ட் அடித்து அதுக்கு தேவையான அலங்கரிப்பு பண்ணி அதுக்கப்புறம் தேர்திருவிழா நடத்தி சிறப்பாக சந்தோஷமாக படுத்துவாங்க. ஒரு சில கோயிலெலாம் பார்த்திங்கன்னா திருவிழா மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும். அந்த மாதிரி இந்த பெயிண்ட் அடிக்கிறது, சுற்றி வந்து கோயிலை வந்து புதுப்பிக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த பழைய நினைவுகள். ஏன்னா நிறைய பேர் வந்து செவுத்தில் பார்த்திங்கன்னா கிறுக்குவாங்க. ஒரு வீடு கட்டினா கூட கல்லை வந்து முட்டு கொடுத்துட்டு போவாங்க. நிறைய ஒரு பரிகாரத்தின் மூலிமா நிறைய செஞ்சிட்ருக்காங்க. நிறைய பேர் திருமணம் ஆகலாம்னு சொல்லிட்டு கயிறு கட்டிட்டு போகிறாங்க. கல்யாணம் ஆகலாம் இந்த வருஷத்துலையாவது நடத்தி கொடுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேண்டுதல் வைக்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்க வந்து இப்போ அடிக்கடி வந்து தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க. இந்த வருஷமாவது எனக்கு குழந்தை பாக்கியம் உருவாகணும்னு சொல்லிட்டு அப்படி கேட்கும் போது நம்ம அத்தனையுமே தரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், அதுக்கு வந்து தேவையான அவங்களுக்கு வந்து திருப்திப்படுத்துறதுக்கு தான் அந்த பெயிண்டிங் வண்ணங்கள்லாம் தோரணம் கட்டி அந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா தேர் திருவிழா 13 நாளும் விசேஷமாக திருவிழா மாதிரி நடத்திட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா தான். 13 நாளும் 13 தேர் திருவிழா மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி அமக்கலப்படுத்திட்டு இருக்கோம். அதனால தான் வந்து அம்மா வந்து சந்தோஷத்தில் மறுபடியும் திருப்பி உங்களுக்கு தேவையான வரத்தை கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் அமாவாசை வந்து ஜனங்க வந்து 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 போகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சக்தி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க தான் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கோளாறு நிறைய தொழில் தடை திருமண தடை புத்திர பாக்கிய தடை இந்த மாதிரி தடை இருக்கிறவங்க இந்த இடத்துல உட்காந்து பரிகாரம் பண்ணும்போது அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குது. அதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. சுடுகாடு மயான காளி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சக்கரங்கள்லாம் பாருங்கள் பம்மூர் போட்டு வச்சுருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அமானுஷ சக்தி இந்த இடத்துல விரட்டி அடிக்கப்படுதுன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அத்தனையுமே விலகிடும். இந்த கோயிலுக்கு வந்து அவ்வளோ ஒரு பாக்கியம் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதுதான் நம்பி வந்துட்டுருக்காங்க. பாருங்கள் எத்தனை சக்கரங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் 20 பேராவது இந்தமாரி இந்த வழிபாட்டு முறைகளுக்காக பரிகாரத்துக்காக வந்துட்டுருக்காங்க. சார் எனக்கு திருமணத்தில் தடையாக இருக்குது சார் அப்படின்னா பரிகாரங்கள் இருக்குது. தொழிலில் தடையாக இருக்குதுன்னு சொன்னால் பரிகாரங்கள் இருக்குது. புத்திர பாக்கியத்தை தடையாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு உண்டான பரிகாரம் இருக்குது. பரிகார கோவில்களும் இருக்குது. ஏன்னா மலையனூர் வந்து ஹெட் ஆஃபீஸ் மாதிரி. இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு தலைமை பீடம்ன்றது இல்லையா, தலைமை பீடத்தில் வந்து உங்கள் நிறை குறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு அமானுஷ சக்தி என்கிட்ட பேசுகிறது நாங்கள் உங்கள்கிட்ட பல பதிவுகளோடு அம்மா கிட்ட கேட்டு அருள்வாக்கை கேட்டு உங்களுக்கு பல பதிவுகள் பிரச்சனைக்கு தீர்வுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பல கோயில்களும் காமிச்சிட்ருக்கோம். ஏன்னா என்னை வந்து பார்க்குறவங்களுக்கு நான் பல கோயிலுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துல இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த நாளில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல குறிப்புகள் கொடுக்குறேன். கொடுக்கும்போது அற்புதமாக வேலை செய்யுது. அதனால் வந்து இந்த இடத்துக்கு நம்பி வந்தவங்களுக்கு இது வரைக்கும் யாருக்கும் ஏமாற்றம் இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தோஷங்கள் இருக்கும். அந்த பித்ரு தோஷம் புத்திர தோஷம் நிறைய தோஷங்கள் கிரக தோஷங்கள்லாம் ஒரு கிரகத்தால் பிடிபட்டிருக்கும். நாகதோஷம் கால சர்ப தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் ஜாதகத்தின் மூலியமாக இருக்கிற தோஷங்களும் வந்து இந்த இடத்துல நிவர்த்தி ஆகுது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேல்மலையனூர் அம்மாவை தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கு. மயான காளி தான் இது வந்து சுடுகாட்டு இடத்துல இருக்கிற மயான காளி மேல்மலையனூர் அங்காளம்மன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் வந்து ஈஸ்வரன் இருக்கிறார். ஈஸ்வரன் சின்ன உருவத்தோடு இருக்கிறார். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மயான காளிக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதான் நீங்கள் பார்க்குறங்க. எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல பேர் பார்த்துட்டு இந்த இடத்துல தேடி இப்போ வந்துட்டுருக்காங்க. பேய் பிசாசு நம்மக்கிட்ட இருக்கிற துஷ்ட சக்தியெல்லாம் இந்த இடத்துல போனால் விலகிடும் சொல்லிட்டு தான் வராங்க. அம்மாவுடைய அருள்வாக்கு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அம்மாக்கிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதில்ல. ஏன்னா அம்மாக்கிட்ட கேட்கும் போது அம்மாவே வந்து பல விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது, அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி கஷ்டத்தில் பிரச்சனையில் அகப்பட்டுருக்காங்க. அதனால தான் நம்ம இல்லத்தை நோக்கி வந்துட்டுருக்காங்க. நம்ம கோயிலை நோக்கி நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக நான் தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அம்மாவே வாக்கு கொடுப்பாங்க. அதுக்கேற்ற பரிகாரங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா காளிக்கு உண்டான பூஜைகள் பரிகாரம் பண்ணும்போது சிறப்பாக வேலை செய்யுது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது நிறைய மூலிகைலாம் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எந்த இடத்துலையும் பண்ண மாட்டாங்க. அந்த மூலிகைலாம் நான் என்னென்ன மூலிகைன்றதையும் சொல்கிறேன். என்னென்ன சக்கரங்கள் என்ன மாதிரிலாம் போடுறோம், அது எந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்குன்னு பார்க்கலாம். முஸ்லீம்கிட்ட செஞ்சுருக்காங்களா, இல்லை கிறிஸ்டின்கிட்ட இந்துக்கள்கிட்ட யார்கிட்ட போய் செஞ்சுருக்காங்க, இந்த வேலைப்பாடு எந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அம்மாவே கேட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. இது இரவு நேரத்துலேயும் செய்கிறோம், பகல்லையும் செஞ்சுருக்கோம். ஏன்னா வந்து ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் நைட்டில் தான் செய்வீங்களான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இது மயான இடமே, இது சுடுகாடு காளி, இது மயான இடத்துல தான் இருக்குது கோயிலே. அதனால் பகலில் செய்தாலும் நன்மையே செய்வாங்க, இரவு நேரத்துலையும் செய்யலாம். இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பெங்களூர், கேரளா, நிறைய சென்னை, விழுப்புரம் நிறைய பேர் சாமியார்களாக இருக்காங்க. அவங்களாம் வந்து இந்த இடத்துல வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து எல்லா ஊர்லேருந்து வராங்க. எல்லா ஊர்லேயும் நைட்லேயும் வந்து 12-1 மணிக்கு செய்கிறோம், பகல்லையும் செஞ்சிட்ருக்கோம். அதனால் வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைச்சிரும். இன்றைக்கி நைட்டில் தூங்க முடியாமல் நிறைய பேர் அவசப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க தெரியும். ஏன்னா மனிதர்கள் நாம் சாதாரண மனிதர்களுக்கே தூக்கம் வரல. இன்னும் அமானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க, கெட்ட சக்தியின் மூலயமா பாதிக்கப்படுறவங்க என்ன மாதிரி இருக்கும் பாருங்கள். அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட சக்தி நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா சார் குலதெய்வம் வீட்டு வாசப்படில் இருக்குது சார், எங்கே கேட்டாலும் சொல்கிறாங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பித்திருக்களும் வெளியே தான் இருக்கிறாங்க சார். ஆனால் அந்த கெட்ட சக்தி வீட்டுக்குள்ளே வர்றது எங்களுக்கு தெரியுது. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் தெரிய மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என் கண்ணுக்கு தெரியுது சார். அதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ சக்தி பேசலை, ஒரு பள்ளி சவுண்டு கொடுக்கல, அந்த இடத்துல ஒரு எந்த சவுண்டு எதுவுமே இல்லாமல் இருக்குது. தெய்வ கராட்சமே அந்த இடத்துல இல்லைன்றது எங்களுக்கு உணர்றோம் சார். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களும் போய் பல இடத்துல ஏமாந்துட்டு தான் சார் மிச்சம். எல்லா இடத்துலையும் போய் ஏமாந்துட்டு நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க. 100க்கு 80 பேர் ஏமாத்துறாங்க, 20 பேர் தான் நன்மை செய்கிறாங்க. நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த பணத்துக்கு கேரண்டி இல்லாமல் இருக்குது. நாங்கள் வந்து கேரண்டியோடு செஞ்சிட்ருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சக்கரங்கள் போட்டுட்டு நீங்கள் பேயை ஓட்டிட்டு அம்மாவையே வர வச்சு அளவு போடுவோம். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால்
நமக்கு அந்த இடத்துல போனால் தீர்வு கிடைக்குமான்னு பார்க்கணும். இன்றைக்கி தீர்வு கிடைக்குமான்னு பார்க்காமே நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூஜைகள் வழிபாட்டு முறைகளை வீட்டிலே செஞ்சுக்கிறாங்க. வீட்டில் செய்கிறதால இந்த கெட்ட சக்தி போகாது. அது கோயில் இடத்துல தான் செய்யணும். அது மயான கோயிலாக பார்த்து செய்யணும். இது மேல்மலையனூர் தான் மயான இடத்துல இருக்கிற கோவில். அது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கேன் சார், மேல்மலையனூர் போனால் சரியாயிடும் சொன்னாங்க சார். ஆனால் வந்து நான் தெரியாமல் தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போய் நான் செஞ்சுட்டு ஏமாந்து போயிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வர கேஸ் பார்த்தீங்கன்னா 10 இடம் 5 இடம் பார்த்துட்டு வெறுத்து போய் தான் பார்த்துட்டு வராங்க. இந்த இடத்துல போனாவது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு நம்பி வந்துட்டுருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து அவங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் குலதெய்வ வழிபாடுலேருந்து பித்திருக்குள் வழிபாடுலேருந்து அவங்கள வந்து ஒரு கோயில், அதாவது வீடு பார்த்தீங்கன்னா துஷ்ட சக்தினா அந்த கெட்ட சக்தி போயிட்டு நல்ல சக்தி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி தரோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ சக்கரங்கள் போட்டு என்னென்ன சக்கரங்கள் என்னென்ன வித்தியாசத்தோடு போட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் எங்கேயுமே யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த இடத்துல வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். கிரகங்கள் வந்து ஆட்டி படைக்கிறது வேறு, இது வந்து அமானுஷ சக்தின்னு சொன்னால் நம்மளுடைய எதிராளிகளே நமக்கு வந்து இன்றைக்கி வந்து தொழில் பார்ட்னர் இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியில் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து ஒரு ஒத்துமையாக இருக்கிற இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 வித அஷ்டகர்ம பிரயோகம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கெடுதல் செய்கிறதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்தமாதிரி கெடுதல் பண்ணி விட்டுறாங்க. துஷ்ட சக்தியில் கெட்ட சக்தியில் அந்த இடத்துல ஆட்டி படைக்கணும், அந்த வீடே வந்து சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் வாஷ் அவுட் ஆகிடணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொத்துக்காக பிரச்சனைக்கு போய் மாட்டிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். நட்புகளால் நான் வந்து தொழில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சார் கடைசியில் வந்து எனக்கு நண்பனே வந்து துரோகி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் கலியுகம். பார்த்திங்கன்னா அப்பா பிள்ளைக்குள்ளே கூட பார்க்கலாம். நிறைய இடத்துல நான் பார்க்குறேன். பார்த்திங்கன்னா அப்பனே வந்து பிள்ளையை பெட்ரோல் ஊற்றி கொடுத்துறது, இது எல்லாமே நான் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையை வந்து அப்பனே வந்து அடிப்பான், உதைக்கிறான். இது எல்லாமே நம்ம நிறைய நியூஸில் வந்து பார்த்துட்ருக்கோம், நேரடியாகவே பார்த்துட்ருக்கோம். ஒரு சில கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாட்டி வதைச்சிட்ருக்கு. சனி திசை, கேது திசை, அவங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு ஒன்றும் வந்து அவங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகங்களும் இருக்குது, தீமை செய்யக்கூடிய கிரகங்களும் இருக்குது. சனி வந்து புராண காலத்தில் என்னென்ன பிரச்சனை கொடுத்ததுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பீடம் வந்து ஒரு அமைக்கிறாங்க, ஒரு மண்டபம் அமைக்கிறாங்க. அந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆடிப்பாடி சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த யாகமே நடத்துறது ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு யாகம் நடத்துவாங்க. அந்த அபீர்பாகம்னு சொல்லிட்டு ஒரு பாகம், அதாவது எல்லா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் எல்லாருக்குமே அதை பிரித்து கொடுப்பாங்க. அதில் தான் நிறைய கதைகள்லாம் பார்த்துருக்கலாம். அந்த பாகத்தை எல்லாருக்கும் சம பங்காக போட்டு பிரித்து கொடுக்கறது வழக்கம். அந்த மாதிரி வந்து ஆடிப்பாடி சந்தோஷப்படுத்தலாம். அதனால் வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மண்டபம் கட்டிட்டு அதை வந்து இப்போ அதை திறக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சிவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதில் பல முனிவர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, சனியுடைய பார்வை சரியில்லாமல் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் எதுக்கும் வந்து சனிகிட்ட வந்து உத்தரவு கேட்டு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முனிவர்கள்லாம், அந்த காலத்து முனிவர்கள்லாம். அப்புறம் வந்து சிவன்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ சனியை பார்த்து இந்தமாரி மண்டபம் நான் கட்டியிருக்கேன், அந்த மண்டபம் வந்து எல்லாருக்குமே சமமான ஒரு இதுவாக இருக்குது, அதனால் சனியோட பார்வை சரியில்லைன்றாங்க. அது எரிச்சிருமோ என்னவோ தெரியல. அதனால் சனிக்கிட்ட ஒரு பர்மிஷன் நீங்கள் கேளுங்க. சப்போஸ் கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் கை அசைங்க, நானே இடிச்சிட்றேன், அந்த மண்டபத்தை இடித்து தள்ளிடலாம். ஏன்னா வந்து அது சனி வந்து பார்த்து இடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உருவாக்குற மண்டபத்தை நானே அழிச்சிடறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ எனக்கு சிக்னல் மட்டும் காமிச்சா போதும், நீ கையை அசைச்சு சிக்னல் காமிச்சின்னா நான் வந்து இடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈஸ்வரன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சனியை கேட்டு பார்க்குறேன், ஏன்னா சனி வந்து என்ன பண்ணுவார்னே தெரியாது, நமக்கு சொல்லி பார்க்கலாம், கட்டுப்பாராக பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு சனீஸ்வரனை கூப்பிட்டு ஈஸ்வரன் பேசுகிறார். இந்த மாதிரி வந்து நான் அம்மா வந்து ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க, அந்த மண்டபத்தில் உன்னுடைய பார்வை சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து நீ அந்த மண்டபத்தை வந்து எந்த கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து சனீஸ்வரன் ஈஸ்வரன்கிட்ட கேட்குறாரு, சரிங்க நான் எதுவுமே பண்ணலை, எனக்காக ஒரே ஒரு நாட்டியம் மட்டும் ஆடினா போதும், நான் அந்த நாட்டியத்தை பார்த்து சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரன் வந்து இந்த தில்லையில் ஆடுற மாதிரி ஒரு நாட்டியத்தை ஆடுவார். அப்போ நாட்டியத்தை ஆடும்போது என்னென்னா, அம்மா இங்கேருந்து அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அவங்க கையசைக்கிறது வந்து ஒரு சனீஸ்வரன் ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அம்மாவை மண்டபத்தை இடிச்சிருவாங்க. இடிச்சிட்டு பிறகு தான் பார்த்துட்டே இருப்பாங்க.
அங்கே வந்து அவர் ஆடி முடித்து என்ன போனார், ஈஸ்வரன் வந்து நீ கேட்ட ஆட்டத்தெல்லாம் ஆடிட்டம்மா, சந்தோஷப்படுத்திட்டேன், இதுக்கு மேலே அந்த தொந்தரவு பண்ணாதன்னு அவர் சனி சொல்கிறாரு, இல்லை நான் வந்த வேலை முடிஞ்சிட்டு, நானாக வந்து இடிக்க சொல்லலை, அங்கே அம்மாவே இடிச்சிட்டாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரன்கிட்ட சொல்லுவார். அதனால் சனியுடைய வேலை என்னென்னா, எனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அந்த வேலையை வந்து யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன், அவனுக்கு வந்து சுட்டி காட்டுவேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதான் நீங்கள் பார்த்துருக்கேன், மயான காளி தான் இப்போ பார்த்துட்டு உள்ளே போகிறோம் நம்ம. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த கோயிலே வந்து இந்த மாதிரி இடம் வந்து வேறு எங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்காது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறந்த ஒரு தலம்னு பார்த்தீங்கன்னா மேல்மலை ஒரு தலம் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய குறிப்புகள் உங்ககிட்ட வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பக்தர்கள்லாம் இன்றைக்கி ஃபேன்ஸ் ஆகிருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் இணைஞ்சிருக்கீங்க, நிறைய பேர் வந்து இணைஞ்சு என்னோட பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப நல்லதாகவே இருந்துகிட்ருக்கு. மேற்கொண்டு பல விஷயங்கள் உங்களுக்கு வழி நடத்தணுன்றதுக்காக தான் பல விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். அது கூடிய விரைவில் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணவுடனே நிச்சயமாக எல்லாருக்கும் வந்து எல்லா நன்மையும் கிடைக்கிற மாதிரி, ஏன்னா இந்த கலியுகம் நம்ம காப்பாற்றக்கூடிய இடத்துல இருந்துகிட்ருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். வந்து கோடி வந்து சோளத்தில் குத்திருக்கிறாங்க. எலுமிச்சம்பழங்கள், கொம்புட்டிக்காய், ஊமத்தங்காய், சீட்டு எழுதி போடுறது, எல்லா கோயில்களும் என்னென்ன நடத்தணுமோ ஒரு சில கோயில்கள் மட்டும்தான் சீட்டு எழுதிட்டு போகிற விஷயங்கள்லாம் நடக்கும். இது எல்லாமே கலந்தே இருக்குது. இதுக்கு நாங்கள் வந்து இதை செய்யுங்க அதை செய்யுன்னு சொல்ல மாட்டோம். அவங்களாம் மனசில் வேண்டிக்கிட்டு இந்த காரியத்துக்காக வந்திருக்கோமா, இந்த காரியங்கள் எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுமான்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தலாம். அது ராகு காலத்தில் தான் செய்யணுமானா ராகு காலத்தில் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மயான இடத்துல உட்கார்றது வந்து எல்லா நேரமும் ராகு காலம்தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அதனால் வந்து இந்த நேரம்லாம் எல்லாம் இது பண்ணுறதில்ல. மலையனூர் அம்மா வந்து எல்லா நேரத்திலையும் நன்மையாகவே செய்யக்கூடிய இடத்துல தான் இருந்துகிட்ருக்காங்க. அதனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் கிளம்பும் போது தான் வந்து ராகுகாலம், யமகண்டம் இதெல்லாம் பார்க்கணும். கோயிலுக்கு வந்துட்ட பிறகு இது எல்லாம் பார்க்க தேவையில்லை. இன்றைக்கும் ஒரு சிலர் பார்த்துட்ருக்காங்க, சாமியை நான் பார்க்க போகிறது இந்த டைமில் தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா கோயிலுக்கு உள்ளே வந்துட்ட பிறகு அதுக்கு எல்லாமே வந்து ஒதுக்கப்படுகிறது, கிரகங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வழிபாடு எல்லா டைம்லேயும் நம்ம வராங்க. பக்தர்கள் அந்தந்த டைமில் அவங்களாம் விருப்பப்பட்டு சாமி தரிசனம் பார்க்குறவங்க சாமி தரிசனம் பார்க்குறாங்க. ஒரு சிலர் சாமி தரிசனம் பார்க்க முடியாமல் ஊஞ்சல் தாளாட்ட பார்க்குறாங்க. அப்படியே வந்தபடி போனபடியே இருக்கும். ஏன்னா இந்த கிராமத்து கோயிலுன்றதால யாரும் வந்து அவ்வளோவா நிற்கிறதில்ல, வருவாங்க, பார்ப்பாங்க, சாமி பார்த்துட்டு போயிடுவாங்க. இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, மயான காளி தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த காளிக்கு தான் இவ்வளோ பூஜைகள், சிறப்பு வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே இந்த காளிக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். காளி உகர தெய்வம் எந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்காங்க பாருங்கள். மலையூர் அம்மா வந்து இன்றைக்கி வந்து பிரபலமாக இருக்கான்னு சொன்னால் இந்த மயான காளி அவ்வளோ பிரபலமாக இருந்துகிட்ருக்கு, காளியாகவும் இருந்துகிட்ருக்காங்க. நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு கெட்டவங்க, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. அதனால் அம்மா கிட்ட வந்து போனவங்க நிச்சயமாக நன்மையே செய்வாங்க. ஓம் காளி பகவதி பைரவி என எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினேன், சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் பங் லங் லங், ஓம் சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம சோகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா. என்னோட நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். என்ன டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம். அபிஷேகம், அர்ச்சனை, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே வந்து நம்மளோட பேசலாம், ஃபோன் பண்ணலாம், உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா.